டெய்லியும் காலையில இருந்து ஒரு 3:00 வரைக்கும் டே கொஞ்சம் பிஸியாவே தான் போகும். காலையில பாப்பாக்கு பேன்கேக் செஞ்சு குடுத்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கேட்டாங்க. இன்னைக்கு என் மாமியாருக்கு ரெஸ்ட் குடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஒயிட் கலர்ல கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு, சோயா சாஸ்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணோம். டேஸ்ட்டும் செம்மையா இருந்துச்சு. இதுல ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லாம் போட்டிருக்கனால பாப்பாக்கு இத குடுக்கல. அவளுக்கு தனியா எக் ரைஸ் செஞ்சு குடுத்தேன். அப்புறம் பாப்பாக்கு ஊட்டி முடிச்சுட்டு அவ விளையாண்டுட்டு இருக்கப்ப நான் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வெயிட் நல்லாவே போட்டுருச்சு. ஸோ கொஞ்ச நாளா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் சியா சீட்ஸ் அவல்லாம் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் ஸ்டடி செஷன் முடிச்சக்கப்புறம் நைட் டின்னர் ரெடி பண்றதுக்கு தக்காளி சட்னி செஞ்சுட்டு டின்னர் வேலைய முடிச்சாச்சு. அப்புறம் நைட்டு பாப்பாவ தூங்க வைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. ஒரு வழியா அவள தூங்க வச்சுட்டு நைட் ஸ்டடி செஷன் முடிச்சுட்டு நானும் தூங்கிட்டேன். தேங்க் யூ.